70 தூர் வெடிச்சிருக்கு மொத்தமா. இதுல கிட்டத்தட்ட 62 தூர்கள் வெடிச்சிருக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 ஏக்கருக்கு மேல ஃபார்மர்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. ஆமாங்க. 2-3 பேர் கூட நம்ம வயலையும் பார்த்தோம், அதே மாதிரி ஃபீல்டு எல்லாத்தையும் பார்த்தோம். ஆமாங்க சார். இப்போ வந்து எப்படி உங்களுக்கு அறிமுகம் வந்துச்சு, நம்ம பிரான்ச் ஆஃபீஸில் எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஐடியா வந்துச்சு? சார் நான் ஆக்சுவலாக பார்த்தேன்னா வேம் போடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக நான் நிறைய சேனல் பார்ப்பேன். விவசாயத்தை பற்றி நிறைய எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. சரி. அதனால நான் என்ன மறந்து போட்டால் நம்ம விவசாயத்தை நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே நான் வந்து அதை பற்றி நிறையா பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி. அப்போ வேம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறையா நியூஸ் கிடச்சிச்சு. சரி. அப்போ நான் வேம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திடீர்னு வந்து பார்க்கும்போது உங்கள் யூடியூப் சேனல் வந்துச்சு. உங்களை நான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன். திடீர்னு நான் ஸ்ட்ரைட்டாக வந்து போய் மறந்து வாங்கலை. சரி. ஒரு வருஷமாவே உங்க மறந்து என்ன சொல்றீங்க, நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். சரி சரி. ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் போது அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நான் வேற பிரைவேட் கம்பெனி ஒண்ணு உரத்தோட கலக்குறது வேம் போட்டு பார்த்தேன். ஓரளவு சுமாரா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. சரி. அடுத்த கட்டமா சரி எங்க நம்ம உங்களை வந்து நான் எப்படி கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் யூடியூப்ல பார்த்துட்டு ஒரு நம்பருக்கு கால் பண்ணேன். சரி. ஒரு மேடம் பேசினாங்க. சரி. மேடம் பேசும்போது சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கி ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ரொம்ப போடல, ஒரு 2 மாதம் போட்டிருந்தேன். 2 மாதம், 1 ஏக்கருக்கு கம்மியா. 1 ஏக்கருக்கு கம்மியா போட்டிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன போட்டேன்னா 3ஆம் நாள் வந்து சிங்க் சல்பேட்டும் களைக்கொல்லியும் போட்டேன். போட்டுட்டு அதுல இருந்து நான் ஒரு 10ஆம் நாள் என்ன பண்ணேன்னா காம்ப்ளஸ், நம்ம ரூஸ்மேட் ப்ரோ, பிளாக் பூஸ்ட், இது 3 சேர்ந்து இது சொல்றது போடப்பட்டதுக்கு. சரி சரி. இது 3 போட்டேன். 10ஆம் நாள் போட்டுட்டேன். அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா 30ஆம் நாள் வந்து சிஎம்எஸ், சூப்பர், 1/2 மூட்டை யூரியா. சரி. இது 1 ஏக்கர் அளவுக்கு. சரி. இது மட்டும் போட்டிருந்தேன். சரி. கிட்டத்தட்ட எனக்கு பாத்தீங்கன்னா 2 மாவுக்கு இது 61 கிலோ சிப்பத்துல 42 மூட்டை நெல் வந்துச்சு. கற்கால பதறல எதுவுமே இல்ல. இது மட்டும் தான் நான் போட்டது. சரி. இது கருது உரம் வந்து 1 மூட்டை சல்பேட்டும் 1/2 மூட்டை பொட்டாசும் போட்டேன். சரி. இதை போட்டு அதோட விட்டுட்டேன். இதுதான் நான் பண்ணேன். அதுல நல்ல மகசூல் கிடைச்சிச்சு. நான் கொடுத்த எல்லாருமே நல்லா இருக்கு. அதாவது இந்த பட்டத்துக்கு வந்து எங்குமே நடவு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஆனா நம்ம வேகம் கொடுத்த இடத்துல பூரா நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா பயிர் செழிப்பாவும் இருக்கு, நல்லா தூரும் கட்டிருக்கு. மினிமம் 40 to 50 எல்லா தூர்லயுமே இருக்கு, சராசரியா இருக்கு. இப்ப நம்ம வயல்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது உங்க வயல், இது நம்ம வயல். மொத்தம் எத்தனை ஏக்கர் நீங்க இப்ப நான் அந்த 1 ஏக்கர் தான் பண்ணிருக்கேன் இந்த தடவை. சரி, ஓகே. ஒரு தடவை பண்ணும்போது வேம் போட்டிருக்குது. அடியில 3ஆம் நாள் இது சிங்க் சல்பேட்டு, சரி, களைக்கொல்லி போட்டேன். சரி. 8ஆம் நாள் வந்து நம்ம இது ரூஸ்மேட் ப்ரோவும் பிளாக் பூஸ்டும் வெறும் மணல்ல கலந்து 8ஆம் நாள் போட்டேன். சரி. அடி உரம் கொடுக்கல. ஸ்ட்ரைட்டா ஒரு 15-16ஆம் நாள் காம்ப்ளஸ் 1 மூட்டையும் 1/2 மூட்டை யூரியாவை மட்டும் போட்டான். சரி. அதுக்கப்புறம் 35ஆம் நாள் சிஎம்எஸ், யூரியா, இது 2 மட்டும் தான் போட்டது. வேற எந்த உரமும் வேற எந்த உரமே போடல. சரி. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு 20ஆம் நாள் நம்ம ஆர்கானிக்ல உள்ள அந்த லெக்கானிக்கு, சென்சியஸ், அதுக்கப்புறம் வந்து சீல்டு, மைக்ரோபிக்ஸ், இதெல்லாம் எதுக்கு நோய் வராம இருக்கிறது. ஆமா, ஒரு மருந்து அடிச்சு விட்டேன். அதை பூச்சி நோய் தாக்குதல் இது இல்லாம இருக்கிறதுக்கு. சரி, ஓகே. ஒரு தடவை அடிச்சு விட்டேன். ஓகே. அது இப்போ அப்படியே இப்போ நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்றீங்க. இப்போ ஷீல்டு எதுக்கு யூஸ் ஆகுது, லெக்கானி எதுக்கு யூஸ் ஆகுது, மைக்ரோபிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? மைக்ரோபிக்ஸ் வந்து நல்ல பயிர் வந்து நல்ல இது சிங்கு, காப்பர், மெக்னீசியம் இந்த மாதிரி இதுக்காண்ட கான்டாக்ட் பண்ணி நல்ல பயிர் தெம்பா வர்றதுக்கு யூஸ் ஆகுது. சரி. ஷீல்டு நோய் மருந்து, இலையில புள்ளி கடுகள் அந்த மாதிரி இருக்கு. இந்த இன்னொன்னு சப்சீல்டு வந்து வேற ஆள்கள் இதுமான சம்பந்தமான இதுக்கெல்லாம் வருது. லெக்கானிக்கு இது இந்த இலை பேனு, குத்துப்பூச்சி, இலசுருட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு பயன்படுது. சரி. கிளைமேட் சேஞ்ச் ஆக பூச்சி கொஞ்சம் வரதான் செய்யுது. ஆமா, ஓகே ஓகே. அது நம்ம எப்பவுமே தவிர்க்க முடியாது. பூச்சி வராதுன்னு நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம வயல்ல மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து 65 தூர் வரையும். சரி, இப்போதைக்கு. ஓகே சார். சரி சார். சரி சரி. இப்போ நம்ம வயலுக்குள்ள இறங்கி பார்ப்போம். ஏன்னா நம்ம மற்ற வேலை பார்த்தோம், இந்த வேலை பார்க்கல. இறங்கி பார்ப்போம் எத்தனை தூர் வெடிச்சிருக்கு அப்படின்னு ஆவரேஜா பார்த்துருக்காங்க. ம். 70 தூர் வெடிச்சிருக்கு மொத்தமா. இதுதான் நம்ம, அதனாலதான் நம்ம 5ஆவது நாள் 10 நாளுக்குள்ள வேம போடுங்க நட்டுட்டு ரூட்ஸ்மேட் ப்ரோவையும் 10ஆவது பிளாக் பூஸ்டரையும் ஒரு நட்டு 10ஆவது நாளே இதுதான் போட சொல்றது. ஏன்னா 70 தூர் அப்படிங்கிறது வந்து
இந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அப்படி பார்த்தாலும் 20வது நாள் போட்டுமே நம்ம 40-45 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து 5வது நாள் 8வது நாள் போகிறது இதுக்காக தான் போட சொல்கிறது. என்றதமோ சார் என்றால் அப்புறம் நம்ம இதில் கிட்டத்தட்ட 62 தூர்கள் வெடிச்சிருக்கு.